மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது மேம்? மகரம் பாருங்கம்மா, சனி பகவான் சகாய சனியா வரார். சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? அப்ப சனி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். 7 நாட்டு சனியா இருந்து பயங்கரமா ஒரு பெரிய தீல வறுத்தெடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய மகர ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டாங்க. தசை நல்லா இருந்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவரு இப்ப சகாய சனியா வந்திருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, எல்லா விதத்திலயும் ஹெல்ப் அப்படின்றது குடுக்க போறார். ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம், குடும்பத்தில நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சமுதாயத்தில ஒரு மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாத்தையுமே குடுக்க போறாரு. அதில கவலை இல்ல. வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்போது, நான் உனக்கு ரூ. 100 குடுக்கணும்னு நான் இப்ப இந்த காலகட்டத்தில ஒரு ரூ. 50 தான் குடுப்பேன். ரூ. 100 என்னால குடுக்க முடியல. அந்த சூழ்நிலையில இருக்காரு. ஆனா 2 1/2 வருஷமும், இன்னும் 2 வருஷம் அவர் சாலிடா நல்லது தான் செய்ய போறார். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா, லார்ட் ஆஃப் 1 அண்ட் 2 அதாவது என்னோட சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். என்னோட சுயஸ்தானம் குறித்து மகரத்துக்கு சில ஆசைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் இல்லம்மா, சுயஸ்தானம் 1ன்றது நான் என்ன பத்தி நினைக்கக்கூடிய கனவுகள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச உதாரணத்த நான் சொல்றேன். நான் ஆசைப்படுறேன். நான் ரொம்ப மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வெஸ்டர்னைஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல ஹேர் கட், நல்ல கலரிங், ஒரு வெஸ்டர்ன் ஃபிட் போடணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாரிலாம் நெறைய ஆசைகள் எனக்கு இருக்கு. அப்படின்னா, அதில ஒரு சிலத சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணுவார். என் ஃபேமிலி சார்ந்து எனக்கு ஆசைகள் இருக்கு. அ எனக்கு எங்க ஹஸ்பண்ட் நான் சொல்ற பேச்ச அப்படியே மீறவே கூடாதுன்னு ஆசைப்படுறேன். சினிமாலாம் காமிக்கிற ஹஸ்பண்ட் மாரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரொமான்டிக்கா ரொம்ப லவ்வபிளா அப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சிலது நிறைவேறும்.